திரு பிரவீன் காந்தி குறுக்கிட்டீங்க. ஒண்ணு இல்ல, ஒரு லட்சுமி மேடம் சொன்னாங்க இல்லையா, அது ஒரு கரெக்டான கருத்து. இடையில கோடங்கி அவர்கள் அது தப்புன்னு சொன்னாரு. எங்க அது பிரச்சனை வருதுன்னாங்க, இப்போ ஒரு புது பையன் வந்து ஒரு படம் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, விமர்சகர் நல்லாவே எழுதுறாங்க. நல்லா எழுதி அவரை தூக்கி விடுறாங்க. அதே டைரக்டர் 2வது படம் 3வது படம் பண்ணும்போது வேணும்னே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்ச்சியும் அவர்கள் மேல் உருவாகி தனிப்பட்ட தாக்குதல்கள் விமர்சனங்கள் இருக்கு. அதே மாதிரி ரசிகர்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு விஜய் படத்தை வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ் வந்து தப்பா சொல்லுவாரு. ஒரு அஜித் சாருடைய படத்தை விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு வேணும்னா தப்பா சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுங்கிறது உண்மை. லட்சுமி மேடம் சொன்னது கரெக்ட். ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அத வந்து நாங்க வந்து ரொம்பவும் தடுக்க ட்ரை பண்றோம். வெள்ளி சனி ஞாயிறு விட்டுருங்க, திங்கட்கிழமைக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே 100க்கு 100 எழுத முடியாதுங்க. இல்ல அதுல அவங்க கேக்குறது சார் நல்ல படம் இருந்தா அவருக்கு முதல் படத்துல நல்ல படம்னு ஒருத்தர் ஏன் 2வது படம் 3வது படத்துல நல்லா இல்லைன்னு சொல்லணும்? இல்ல அதான் அதுக்குள்ள அவர் மேல பொறாம, அவர் சம்பளத்தை கேட்டு பொறாம, அவருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாம. இதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இல்லைங்க சார். இதெல்லாம் மனிதர்களுடைய இயல்பு சார். இல்லன்னா சொல்லாதீங்க. மனிதர்களுடைய இயல்பு நான் கண்ணால பாத்துருக்கேன். என்ன ஆதரிச்சவங்க, ரட்சகர்ல ஆதரிச்சவங்க அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். பொறாம. அதை நான் தப்புன்னு சொல்லல சார். டிராகன் டிராகன் படம் ஹிட், அது 2வது முறை எடுத்த இதுதானே இல்லையே? நீங்க இப்ப டிராகன் அடுத்த டிராகன் வரும்போது அவரை எப்படி போட்டு அமுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்க அடுத்துதான் அவருக்கு ஆட்டமே இருக்கு. இது வந்து நான் கண்ணால நிறைய இயக்குநர்களுக்கு நான் பார்த்திருக்கேன். இது மனிதர்களோட இயல்பு சார். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், எல்லாருமே 100க்கு 100 எழுத முடியாது சார். ஒருத்தர் 60 எழுதிருப்பாரு, 80. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா 100க்கு 100 கேக்குறீங்க. 100க்கு 100 எழுதுற அளவுக்கு எல்லா பத்திரிகையும் திறமையா, எல்லா நிருபர்களும் திறமையா? எல்லாரும் அப்படியே 100% நீங்க குவாலிஃபைடா? திருப்பி கேக்குறேன் அண்ணே, நான் திருப்பி கேக்குறேனே, முதல் படத்துக்கு உழைக்கிறாங்க இல்லையா, 2வது படத்துக்கு என்ன பண்றீங்க? அதே மாதிரி முதல் படத்துல சொல்லுவீங்க. என்ன பேச விடுங்க. அதுக்கப்புறம் கோடங்கி என்ன பேச விடுங்க. போடாதீங்க கோடாலி குறுக்க போடாதீங்க. கோடங்கி இல்ல அவருடைய கேள்வியில ஒரு டைரக்டர் முதல் படத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பை அடுத்த படத்துக்கு கொடுக்கிறாரா? ஒரு 10வது படம் போறப்ப அவர் என்ன ஆகுறாரு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல நான் அது கரெக்ட். நான் அங்க என்ன தப்பு நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு டைரக்டர் வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, பெரிய நடிகர்கள் உடனே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வச்சு காம்போ ரெடி பண்றாங்க. அந்த காம்போ ரெடி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவசரமா அவர் வந்து ஒரு குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வந்து நடிகர்கள் செய்யற தவறு. ஒரு கதையை கேட்காம இவரோட சேர்ந்தா மார்க்கெட்டிங் கூடிடும்னு சொல்லி அது மாதிரிதான் சீரழிச்சிட்டாங்க சினிமாவை. அவர் நல்ல கதை சொல்றாரா, எனக்கு ஏத்த கதையை சொல்றாரா, என் ரசிகனுக்கு ஏத்த கதையை சொல்றாரான்னு எந்த நடிகரும் பாக்குறது இல்ல. இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அதாவது சார் தமிழ் சினிமா எப்படி இருக்குதுன்னா, நம்மளுடைய ரசிகர்கள் ஐம்புலன்களையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு ஒரு ஸ்கிரீன்ல வந்து கட்டி போடுற வல்லமை தமிழ் இயக்குநர்களுக்கு நிறைய உண்டு. கோடாங்கி ஒரு படம் எடுக்கிறாரு, அவரும் அதை செய்வார். ஆனால் விதமாக இந்த ஐம்புலனையும் கட்டி போட்ட சினிமா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இது மாறணும்னா தயவு செய்து கதைக்கு முக்கியத்துவம் தாருங்கள். கொஞ்சம் விமர்சனங்களை கட்டுப்படுத்துங்கள். ரசிகர்களை ஒரு படம் போய் சென்றடையட்டும், அதுவரை விட்டு வையுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு ரெக்வெஸ்ட். விமர்சனங்களை அவர் சொல்ல வரதுல நான் எந்த மாற்று கருத்து சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் இயக்குனர்களாக இருக்கிறவங்க முதல் பட வாய்ப்புக்காக அவங்க போட்டு மெனக்கிடுற விஷயம் இருக்குல்ல. இப்போ நானே அது நிறைய உணர்ந்திருக்கிறேன். இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமா, அது சரியான நேரத்தில் நம்ம சொல்றோம். இது என்னன்னா, அதுக்காக மெனக்கிடுறவங்க ஒரு படத்தின் அந்த படத்தை அவர் கொண்டு வராரு, அந்த படத்தினுடைய மேக்கிங்கை பாராட்டுறாங்க, அந்த படத்தினுடைய சிலாகித்தை எல்லாம் எழுதுறாங்க, கொண்டாடுறாங்கன்னு போது 2வது படம் வரும்போது எங்கே சறுக்குறாங்கன்னா, அவர் ஒரு காரணம் சொன்னாரு. உடனே ஒரு ஜெயிச்சுட்டா உடனே பெரிய நடிகர்கள் கூப்பிட்டுறாங்க, அவர் போய் அங்க போய் ஈல்டாயிடுறாருன்னு சொல்றாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. ஆனாலும் இயக்குனர் தானே சார், கேப்டன் தானே, நீங்க தானே முடிவு எடுக்கணும். அந்த இடத்துல நீங்க யாருக்குன்னா நீங்க ஈல்டாவுங்க. ஆனா உங்களோட கதைக்குள்ள நீங்க ஏன் கவனம் செலுத்த மாட்டீங்க? இங்க அடிப்படையில கதை சரியா இருந்தாதான், திரைக்கதை சரியா அமைஞ்சாதான் நீங்க படத்தை வந்து வெற்றி படமா மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். அங்க முதல் படத்துல வெற்றி பெற்ற உடனே இயக்குனர்களுக்குள்ளே ஒரு பெரிய தான் வந்து அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டோம், சினிமா நம்ம கையில வந்துருச்சுன்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு. இல்ல அதுல ஒரு சின்ன வாதம், ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா பெரிய நடிகர்கள் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ரஜினியோ
இன்னைக்கு மற்ற நடிகர்களோ இல்ல கமல்ஹாசன் இப்ப சொல்லிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டு வந்துட்டார், கூப்பிட்டு பாராட்டுறாரு. அது பாராட்டுற தப்பு இல்ல. சிபி சக்கரவர்த்தி போன்றவங்க எல்லாம் அடுத்து வேற இடத்துல பெரிய படத்துல கமிட் ஆயிட்டாங்கன்னு செய்தி வந்தது. இப்ப அடுத்து இல்ல அங்க இருந்து வேற இங்க இருந்து வேற அப்படின்ற தகவல்களையும் நம்ம மாறுபட்டு பாக்குறோம். அப்போ ஒரு பெரிய ஹீரோக்கு காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துல அவங்க இதைறாங்க. அப்போ அதுக்கு காரணம் இயக்குனர்களா நடிகர்களா? பெரிய நடிகர் சார் இங்க எங்க பிரச்சனைனா, இப்ப நீங்க சொல்ல பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது, பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த இயக்குனர் இப்ப அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு. இப்ப அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதான்ற பதட்டத்திலே இருக்காங்க. காரணம் வேறு வேறு விஷயங்கள் அடிப்படையில் அந்த தயாரிக்கிறவர் மீதான பல்வேறு அரசியல் அழுத்தங்கள், பல இடங்கள்ல அவர் இடி ரைடு பஞ்சாயத்துன்னு போய் மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் வந்தது, சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம். அந்த இயக்குனர் அடுத்த படத்துக்கு தயாராயிட்டாரு, ஆனால் தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆர்டிஸ்ட் கிடைச்சி தயாரிப்பாளர் கிடைச்சு அறிவிக்கிறாரு. யார் அறிவிச்சு இந்த படத்தை நான் பண்றேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு அப்புறம் அந்த படம் அப்படியே கிடப்புக்கு போயிருச்சு. அந்த இயக்குனர் இப்ப அடுத்த படத்துக்கு தயாரா இருக்காரு அதே நடிகரை வச்சு. இது நான் உதாரணத்துக்கு 1-2 சொல்றேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் எங்கே தவறு நடக்குதுன்னா, முதல் படத்துல ஜெயிச்ச உடனே பெரிய தயாரிப்பாளர்கள் அல்லது பெரிய நடிகர்கள் இவர் நமக்கு ஒரு கதை வச்சிருக்காரா, ஏன்னா இந்த விஷயத்தை ரஜினிகாந்த் தொடர்ந்து செய்வாரு. ஒரு படம் ஜெயிச்சா அந்த நடிகரை அந்த இயக்குனரை கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை இருக்கா, அவர் கிண்டலா கேட்கிறாரா நிஜமா கேட்கிறாரா உண்மையான்னு தெரியாது, கூப்பிட்டு கதை கேட்பார், கதை இருக்கான்னு. நல்ல கதையாக இருக்கும் பட்சத்தில் அவர் பிடிக்கும் பட்சத்தில் அப்படித்தான் லோகேஷ்கெல்லாம் பட வாய்ப்புகள். ஏன்னா திடீர்னு எல்லாம் அந்த டைரக்டருக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதுதான் எல்லா வெற்றி பெற்ற படங்களுடைய இயக்குனர் எல்லாரையுமே பாராட்டுவது என்பது இயல்பு சார், அது தப்பே கிடையாது. ஆனால் இவர்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது அங்க எங்கே சறுக்குறாங்கன்னா, ஒரு பக்கம் அவங்களுடைய பொருளாதார சிக்கல், அதற்கு ஒரு விஷயம் அமையுதுன்னா போயிடுறாங்க. சோ லோகேஷ் போன்றவர்கள் அதுல அடுத்த ஸ்டெப் போயிடுறாங்க. அட்லி போன்றவர்கள் கூட அடுத்த ஸ்டெப் போய் எங்கேயோ போயிட்டார் சார். இப்ப ஓகே, இதுல பெரிய நடிகர்களுடைய தலையீடு கதையை கொலாப்ஸ் பண்ணுது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை, பொதுவாகவே திரைப்படங்களிலிருந்து ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்கள் கதையை தேர்ந்தெடுத்து அதன் கீழே வந்து சம்பளம் கொடுத்து நட்சத்திரம் பயன்படுத்துகிறாங்க. அப்படியே காலம் மாறிச்சு. எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் காலங்கள் மாறிச்சு. நட்சத்திரங்கள் அதிகமாக புகழ்பெற்று இருக்கிற போது அவர்கள் கையில் சினிமாவும் தயாரிப்பாளர்கள் சிக்கிட்டாங்க. அப்போ அவர்கள் முடிவுகள் செய்கிற அந்த விஷயம் தான் திரைப்படமாக வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுடைய திரைப்பட நடிகளுடைய அந்த ஆளுங்க கையில் தான் சினிமா இருக்குது. அவர்கள் நல்ல கதைகளை விரும்புகிற போது, அவர்கள் நல்ல ஒரு கதையம்சம் உள்ள இயக்குநர்களை விரும்புகிற போது, நல்ல படங்கள் அமைகிற போது, சில சமயம் புகழும் படமும் ஓவரா சேர்ந்து பிற்பாடு நாம சொல்றது தான் என்ன பெரிய நடக்குது சார். அது ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோட இது பண்றப்ப பெரிய ஹீரோ சொல்றது எதுக்குவார். மணிரத்னம் அவர்கள் கமலுடைய பல விஷயங்களை கேட்டுட்டாரு, கொலாப்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற அந்த கேள்வி அதிர்ச்சியா இருக்கும். அதே போல சங்கர் போன்ற பெரிய இயக்குனர்கள் கமலுடைய இன்புட்டை கேட்டாங்களா, அதனால கொலாப்ஸ் ஆச்சான்றதும் கேள்வியா இருக்கு. நீங்க உச்சபட்ச நட்சத்திரம் இயக்குனர் அப்படின்னு பார்க்காதீங்க, அடிப்படையில் ஒரு இயக்குனர். இப்போ மணிரத்னமுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவர் கூட இருக்க என்ன சொல்லுவாங்க, சார் உங்கள் நேம் தான் சார் பிராண்டு, நீங்கள் இது ஒன்று எடுத்து கொடுங்க சார், நான் மார்க்கெட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கூட கமல் சார் 2 பிராண்ட் 2 லெஜெண்ட்ஸ் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் பேன் இண்டியாவுக்கு என்ன பண்ணுறது சார், அங்கே ஜிஜோன்னு ஒருத்தர் போடுங்க, இங்கே ஒருத்தர் இவர் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். அப்படி வியாபாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வியாபாரத்தை கதை எங்கே இருக்குது, கதை இல்லை, இருக்கிற மாதிரி காமிச்சு பண்ணிவிடுவோம். இமேஜ் இருக்கு இல்லையா, இமேஜை வச்சு ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அந்த இமேஜ் பண்ணி ஓட்டி முயற்சி பண்ணி விற்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் பார்க்கிறவனுக்கு கதை என்கிற அந்த ஒரு 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 கச்சா பொருள் இல்லைன்னு சொன்னால் அவன் நிராகரிச்சிடுவான். இதுக்கெல்லாம் பயப்படலாம் மாட்டான். பாரதி ராஜா வந்து தொடர்ந்து எடுத்த படங்கள்லாம் ஹிட்டு. ஒரு முறை வந்து நல்ல காதல் ஓவியன் படம் எடுத்தார். இவ்வளோ பெரிய நல்ல ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் பார்க்கல, நீங்கள் என்ன நீங்கள் மாறிட்டீங்க, ரசிகனுக்கு அவ்வளோ தானே வேணும், அப்படி எடுக்கண்டான்னு சொல்லிட்டு வாலிபமாவன் ஒரு படம் எடுத்தார். அட்டர் ஃப்ளாப், ஒன்றுமே கிடையாது. பாரதி ராஜான்னு சொல்ல நினைக்கல, இவர்கள்லாம் இது தேவையான்னு கேட்டாங்க. ரஜினிகாந்த் மிக உச்சத்தில் இருந்தார். பாரதி நான் எடுக்கிறேன் பாரு ஒரு படம் எடுத்தார், ஒன்றும் ஆடலை, கொட்டி பறக்குது, அவுட். நீங்கள் எல்லோருக்கும் அறிமுகமாகி வியாபாரத்துக்கு சரியாக இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் அடிப்படை கதை தான். கதையும் திரைக்கதையும் தான். நீங்கள் அந்த வெளியில் இருக்கிற மியூசிக்கு, கேமரா, நல்ல லொக்கேஷனு, இதெல்லாம் ஆடிங் தான். உயிரே இல்லை இந்த பாடிக்கு, நீ பின்னாடி அலங்காரம் பண்ணி என்ன பண்ண போகிறது? பார்க்குறவன் கதையை மெயினாக பார்ப்பான். கதை கொஞ்சம் இருந்த அவனை ஒத்தி விட்டுருவான். அது இல்லாத போது பெரிய பிரம்மாண்ட கல்யாணங்களில் ஒத்து போகாத 2 கணவன் மனைவி கல்யாணம் பண்ணாங்க என்ன ஆகும்? அப்படிதான் கதை இல்லாத திரைப்படங்கள்லாம் பெரிய நட்சத்திரமா இருந்தாலும் இல்ல அது தெரியும். இல்ல சார், நான் அதான் என்ன கேட்கிறேன், தெரியும் கமல் போன்றவர்களுக்கு இந்த கதை என்னன்னு தெரியும் சார். நான் கமல் சார் அவர் எப்படி இதுல கமிட்டா இருப்பாரு வந்து நான் வந்து 5-6 படங்களுக்கு திரைக்கதை எழுத உட்காந்துருக்கேன். அபூர்வசர்கள் ஆரம்பிச்சு மைக்கேல் மதனகாரஜன், குணா, மகளிர் மட்டும், தேவரமகன், விரும்மாண்டு வரைக்கும் நான் கூட உட்காந்துருக்கேன். அவர் பலமே கதை தான். கமல் வந்து எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது கதை தான். ஆனால் அவரையும் மீறி வருகிறது என்று சொன்னால் அதுதான் என்னன்னு எனக்கும் புரியல.
அப்ப இதுல கோட்டை விட்டாருன்னு சொல்ல வரீங்க. அது நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ இல்லாத இடத்துல நான் இருக்கேன். நான் என்னுடைய அனுபவத்தில் அவர் தேவரமனுக்கு உழைத்த உழைப்பு அவ்வளவு. 13 நாள் படம் எடுத்தார், சரியில்லைன்னு தோடிச்சு தூக்கி போட்டு மறுபடியும் 40 நாள் கதை எழுதினார்.